இந்தியை யாரும் திணிப்பதில்லை. அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையும் தான் இன்று இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்டு செகண்டரி எஜுகேஷன் கூடிய கூட 8th வரையிலும் தான் இந்தி கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர 9, 10க்கு பிறகு அந்த இந்தி என்பது கிடையாது. எனவே பக்கத்தில், அதாவது 100 அடி தூரத்தில் இயங்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளோ வேறு ஐசிஎஸ்இ பள்ளிகளோ அல்லது ஐபி பள்ளிகளோ வேறு பள்ளிகளிலோ ஒரு இந்தி பயில்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, அதே போல் அராபிய மொழி இஸ்லாமியர் கற்றுக்கொள்வது வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, கர்நாடகத்தினுடைய எல்லையில் ஆந்திராவுடைய பள்ளிகள் தெலுங்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது, இது எந்த விதத்தில் திமுக வரட்டுவாதமாக விடாப்பிடியாக நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு உண்டான வாய்ப்பை தட்டி பைப்போம் என்று சொல்லுவது இது சட்டவிரோதம், நியாயமே கிடையாது. திமுக உங்களுடைய கொள்கைகளை, வரட்டுத்தனமான கொள்கைகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். அது இன்றைய காலகட்டத்துக்கு உதவாது. இன்னும் சொல்ல போனால், யாராவது நீதிமன்றத்துக்கு போனால் திமுக அரசை கலைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம்.